ஒரு ஓடுற ட்ரெயின், உள்ளே கோடிக்கணக்கான பணம், சுத்தி துப்பாக்கி ஏந்தின போலீஸ் பாதுகாப்பு. இப்படி ஒரு சூழ்நிலையில கொள்ளையடிக்க முடியுமா? வாங்க, இந்தியாவையே ஒரு நிமிஷம் ஆட்டி பார்த்த ஒரு உண்மை சம்பவத்தை நாம இன்னைக்கு அலச போறோம். கேள்வியே ஒரு மாதிரி இருக்குல்ல. 342 கோடி ரூபாய், அதுவும் ஆயுதம் ஏந்தின போலீஸ் பாதுகாப்போட போற ஒரு ட்ரெயின்ல எப்படி கொள்ளையடிக்க முடியும்? இது ஏதோ ஹாலிவுட் படத்தோட கதை மாதிரி தோணலாம். ஆனா இத நிஜமாவே செஞ்சு காட்டின ஒரு குரூப் இருக்கு. அவங்க இதை எப்படி சாத்தியமாக்கினாங்க? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம். சரி, இதுக்கான பதில் எங்க கிடைச்சது தெரியுமா? ஆகஸ்ட் 9, 2016 அன்னைக்கு காலையில சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துல தான் ரிசர்வ் பேங்க் அதிகாரிகள் எல்லாம் ரொம்ப நம்பிக்கையோட சேலத்திலிருந்து வந்த ஒரு பார்சல் கோச்சை திறக்க வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உள்ள கோடிக்கணக்கான ரூபா ரொம்ப பத்திரமா இருக்கு. ஆனா அந்த கோச்சோட கதவை திறன அடுத்த செகண்ட் அவங்களுக்கு ஒரு பயங்கர ஷாக்கு காத்துட்டு இருந்துச்சு. என்னன்னா, அந்த கோச்சோட மேற்கூரை, அதாவது ரூஃப்ல ஒரு ஆள் உள்ளே இறங்குற அளவுக்கு பெரிய ஓட்டை. உள்ளே பார்த்தா பெட்டிகள் எல்லாம் உடைக்கப்பட்டு நோட்டுகள் சிதறி கிடக்குது. கணக்கு சரி பார்த்தப்போ மிகச்சரியா 5,78,00,000 ரூபாய் காணாம போயிருக்கு. யோசிச்சு பாருங்க, எப்படி இது சாத்தியம்? ஓடுற ட்ரெயின்ல மேற்கூரில ஓட்ட போட்டு போலீஸ் பாதுகாப்புக்கு நடுவுல எப்படி? சரி, இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நாம ஒரு நாள் பின்னோக்கி போகணும். அதாவது கொள்ளை நடந்த அந்த ராத்திரிக்கு. சோ இங்கதான் அவங்களோட பிளான் ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 8, 2016 ராத்திரி 9:30 மணிக்கு சேலத்திலிருந்து ட்ரெயின் கிளம்புது. சரியா ராத்திரி 11 மணி வாக்குல அந்த ட்ரெயின் கரண்ட் இல்லாத ஒரு ரயில் பாதைக்குள்ள நுழையுது. இதுதான் அவங்களுக்கான கோல்டன் டைம். அந்த இருட்டை பயன்படுத்தி அடுத்த 1.5 மணி நேரத்துல, அதாவது நள்ளிரவு 12:30 மணிக்குள்ள அவங்க வேலைய முடிச்சிடுறாங்க. விருத்தாச்சலம் ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடியே பணத்தோட எஸ்கேப். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அதிகாலை 4 மணிக்கு ட்ரெயின் சென்னைக்கு வரும்போது இவ்ளோ பெரிய கொள்ளை நடந்த விஷயம் யாருக்குமே ஒரு துளி கூட தெரியாது. சரி, அவங்க இதை எப்படி செஞ்சாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல கும்மிருட்ல ஓடுற ட்ரெயின் மேல ஏறுறாங்க. 2வது கரண்ட் இல்லாத அந்த இருட்டான பாதைய தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. 3வது அந்த டீசல் என்ஜினோட பயங்கர சத்தத்துல யாருக்கும் கேட்காத மாதிரி கேஸ் கட்டரை வச்சு 2 அடிக்கு ஓட்ட போடுறாங்க. 4வது கயிறு கட்டி உள்ள இறங்குறாங்க. 5வது அங்க இருந்த நூத்துக்கணக்கான பெட்டிகள்ல குறிப்பா 2 பெட்டிகளை மட்டும் டார்கெட் பண்றாங்க. கடைசியா பணத்தை எடுத்துக்கிட்டு அதே இருட்டுல தப்பிச்சு போயிடுறாங்க. இது வெறும் துணிச்சல் மட்டும் இல்ல, இது ஒரு பக்காவான பல நாள் பிளானிங். ஓகே, கொல்ல வெற்றிகரமா முடிஞ்சது. இப்போ ஆட்டம் போலீஸ் கையில. ஆனா அவங்களுக்கு இது ஒரு சாதாரண கேஸ் இல்ல. விசாரணை ஆரம்பிச்சதும் போலீஸ்க்கு சில க்ளூஸ் கிடைச்சது. 4 வேற வேற ஆட்களோட கைரேகை, ஒரு பெட்டில சின்னதா ரத்தக்கரை, தூரத்துல ஒரு சிசிடிவில யாரோ நடந்து போற மாதிரி மங்கலான உருவங்கள். இதெல்லாம் கிடைச்சதும் ஆஹா, குற்றவாளிய நெருங்கிட்டோன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா இந்த தடயங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் நேஷனல் கிரைம் டேட்டாபேஸ்ல செக் பண்ணா எதுவுமே மேட்ச் ஆகல. மொத்தத்துல ஒரு பெரிய 0 தான் மிச்சம். திரும்பவும் முதல் படியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை. அப்படியே 2 வருஷம் ஓடி போச்சு. போலீஸ் கையில என்ன தகவல் இருந்துச்சு? சரி, ட்ரெயின் நம்பர் 11064ல கொள்ளை நடந்திருக்கு, குறிப்பிட்ட தொகை திருடு போயிருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாது? குற்றவாளிங்க யாரு? அவங்களுக்கு எப்படி சரியா எந்த பெட்டியை உடைக்கணும்னு தெரிஞ்சது? அவங்க எங்கிருந்து வந்தாங்க? அந்த பணம் இப்ப எங்க இருக்கு? இந்த கேள்விகளுக்கு எதுக்குமே பதில் இல்ல. 2 வருஷமா இது ஒரு பெர்ஃபெக்ட் கிரைம் அப்படின்ற பட்டத்தோட ஒரு மர்மமாவே இருந்துச்சு. 2 வருஷங்கள், எந்த ஒரு சின்ன முன்னேற்றமும் இல்ல. இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. எல்லா வழிகளும் அடைஞ்சு போன மாதிரி இருந்த அந்த நேரத்துல தான் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அவங்களோட கடைசி ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க. அதுதான் டெக்னாலஜி. மனுஷங்களால கண்டுபிடிக்க முடியாதத மெஷின் கண்டுபிடிக்குமா? ஒருவேளை இந்த கொள்ளைக்காரங்க விட்டு சென்ற தடையும் கண்ணுக்கு தெரியாத காத்துல மிதந்துட்டு இருக்கிற சிக்னல்கள்ல இருக்கலான்னு யாரு நினைச்சா? இங்கதான் சிபிசிஐடி ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. அந்த ட்ரெயின் போன பாதையில இருந்த எல்லா செல்போன் டவர் டேட்டாவையும் அனலைஸ் பண்றாங்க. பல லட்சம் கால் டேட்டாவை அலசி ஆராய்ஞ்சப்போ அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடைக்குது. என்னன்னா, ஒரு 50லிருந்து 60 மொபைல் நம்பர் ஒரு கூட்டமா அந்த ட்ரெயின் எந்த வேகத்துல போச்சோ, எந்த ரூட்ல போச்சோ அதே வேகத்துல அதே ரூட்ல டவர் விட்டு டவர் மாறிக்கிட்டே போயிருக்கு. ஆடா, இது கொள்ளையர்களோட டிஜிட்டல் கால் தடம். இதுதான் இந்த கேஸோட மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். அந்த ஃபோன் நம்பர்களை வச்சு ட்ரேஸ் பண்ணப்போ அந்த சிக்னல் நேரா மத்திய பிரதேசத்துல போய் நின்னுச்சு. அங்க போய் விசாரிச்சப்போதான் இன்னொரு அதிர்ச்சி. இந்த கொள்ளைய செஞ்சது ஏதோ சாதாரண திருடங்க இல்ல. இந்தியா முழுக்க இந்த மாதிரி ரயில் கொள்ளைகள்ல பேர் போன பார்ட்டி கேங்.
அவங்களோட தலைவன் மோகர் சிங் உட்பட மொத்த டீமும் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு உறுதியாச்சு. அவங்கள பிடிச்சு விசாரிச்சப்போ அவங்க சொன்ன பதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நாங்க எங்க லக்க டெஸ்ட் பண்ண வரல, சேஃபா எஸ்கேப் ஆகணும் தான் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மொத்த பணத்தையும் எடுத்தா நாடு முழுக்க தேடுவாங்க, கண்டிப்பா மாட்டிப்போன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் யாருக்கும் பெரிய சந்தேகம் வராத அளவுக்கு ஒரு சேஃபான தொகையை மட்டும் குறி வச்சு எடுத்திருக்காங்க. இது வெறும் கொள்ளை இல்ல, ரொம்ப தெளிவான ஒரு கிரிமினல் ஸ்ட்ராட்டஜி. சரி, குற்றவாளிகளை பிடிச்சாச்சு, கேஸ் முடிஞ்சதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் இந்த கதையோட உண்மையான மர்ம முடிச்சுகள் ஆரம்பிக்குது. முதல் கேள்வி, கொள்ளையடிச்ச 5,78,00,000 ரூபாயில போலீஸ் கையில கிடைச்சது வெறும் சில லட்சங்கள் மட்டும்தான். அப்போ மீதி பணம், அவ்ளோ பணமும் எங்க போச்சு? அதை விட ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அந்த கோச்சுக்குள்ள மொத்தம் 226 பெட்டிகள். எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா இந்த கொள்ளையர்கள் மட்டும் எப்படி சரியா பெட்டி நம்பர் 20யும் 216யும் மட்டும் உடைச்சு பணத்தை எடுத்தாங்க? இந்த தகவல் அவங்களுக்கு வெளியிலிருந்து எப்படி கிடைச்சது? உள்ளே இருந்து யாராவது ஒரு இன்ஃபார்மர் இருந்தாங்களா? இதுதான் இன்னைக்கு வரைக்கும் போலீஸால பதில் கண்டுபிடிக்க முடியாத $1 மில்லியன் கேள்வி. எவ்ளோ பெரிய பெர்ஃபெக்ட் கிரைம் பிளான் பண்ணாலும் காலம் அதுல ஏதாவது ஒரு ஓட்டைய போட்டுடும்னு சொல்வாங்க. ஆனா இந்த கேஸ்ல காலம் சில கேள்விகளை இன்னமும் மர்மமாவே வச்சிருக்கு. அந்த மீதி பணம் என்ன ஆச்சு? உள்ளேந்து உதவி செஞ்ச அந்த நபர் யாரு? இத பத்தி உங்க தியரி என்ன?